ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு சூப்பராக ஈஸியான ஒரு சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வெங்காய சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 30 சின்ன வெங்காயம் வந்து உரித்து கழுவி வச்சுருக்கேன். வெள்ளைப்பூடும் ஒரு 15 வந்து நான் உரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் காய வச்சு வரமிளகா ஒரு 10 போட்டுக்கலாம். ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து இனிப்பாக இருக்கும். ஸோ ஒரு 10 போட்டிங்கன்னா தான் காரம் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அதோடையே பூண்டு போட்டுருங்க. ஏன்னா பூண்டு கூட நேரம் ஆகும். வேக நேரம் ஆகும். அதோட ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்தும் போடலாம், வெள்ளை உளுந்தும் போட்டிருக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். இது நல்லா எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் வெந்துடும். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு புளியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம்னால கொஞ்சம் புளி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன துண்டு புளி, இதோட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கினீங்கன்னா தான் கொஞ்சம் கெடாமல் இருக்கும். கொஞ்சம் ஈவினிங் வரைக்கும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா ஆறணும். நம்ம வதக்கி வச்சுருக்கோம். ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வரமிளகா அடியில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைபடும். இதை வந்து கொஞ்சம் பரபரன்னு அரைச்சா போதும். இந்த ஸ்டேஜுக்கு அரைச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு, அப்புறம் கருவேப்பிலை, 2 வரமிளகாவும் பிச்சு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக பெருங்காயத்தூளும் நல்லா ஒரு 2 ஸ்ப்ரிங்கிள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், சட்னி மேலே கொட்டிடுங்க தாளித்து. சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியானது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.